ஆயுத எழுத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கும் நேயர்களே. இன்றைய தினத்தில் அதிமுக தன்னுடைய அடுத்த கட்ட தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே அறிவித்ததோடு சேர்ந்து புதிய தவணையாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. 3ஆம் கட்டமாக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை. திமுக அரசால் விலைவாசி ஏற்றத்தால் வரிகளால் பாதிக்கப்பட்டதால் இந்த கருணை தொகை அப்படின்னு இபிஎஸ் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய், பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னும், நெசவாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இலவச மின்சாரம் உயர்த்தி அறிவிக்கப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக 5,000 ரூபாயை வழங்கியதாக முதலமைச்சர் அறிவித்தார். 5,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதனால் வழங்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் முதலமைச்சர் அறிவித்தார். அதற்கு போட்டியாக இந்த 10,000 ரூபாய் அப்படின்ற அறிவிப்பு நடைமுறையில் இது சாத்தியமா? 10,000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க முடியுமா? இதை பற்றின கேள்விகளுக்கு கூட்டணி கட்சியான திமுகவுடைய கூட்டணி கட்சியான விசிக பதில் சொல்கிறது. அதிமுக ஆட்சிக்கு வராது அப்படின்ற நம்பிக்கையில் இந்த அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்காங்க. 10,000 ரூபாய் அறிவிப்பு தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுகிறார் திரு திருமாவளவன். திமுகவின் 5,000 ரூபாய் விசஸ் அதிமுகவின் 10,000 ரூபாய் தேர்தலை தீர்மானிக்குமா? கழகங்களின் இலவசங்கள். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்மோடு திமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் தொடர்ந்து அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல சஃபி சுலைமான் ஆரம்பிக்கணும். நீங்கள் 5,000 ரூபாய் கொடுத்து ஷாக் கொடுத்தீங்க. 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி ஷாக்குக்கே ஷாக் கொடுத்துட்டாங்களோ ஏடிஎம்கே? அனைவருக்கும் வணக்கம். இது முதலில் இது தமிழ்நாட்டில் 2021 மகளிர் உரிமை தொகை ஒன்று கொடுக்க ஆரம்பித்த பிறகு இந்தியா முழுக்க எந்த மாநில தேர்தலும் இந்த உரிமை தொகை சார்ந்த விஷயம் இல்லாமல் நடக்கலைங்கிறது வரலாறு. டெல்லியில் மஹிளா சம்ரிதி யோஜனா, மத்திய பிரதேசில் லட்லி பேக்னா யோஜனா, மகாராஷ்டிராவில் லடுக்கி பஹின் யோஜனா, பீகாரில் முக்கியமந்திரி மஹிளா ரோஜர் யோஜனா, கர்நாடகாவில் குருஹா லக்ஷ்மி ஸ்கீம், வெஸ்ட் பெங்காலில் லக்ஷ்மிர் பந்தர் ஸ்கீம். இது எதுலேயுமே இதை கருணை தொகைன்னு சொல்லலை நம்மளே தவிர. இல்லை இது மகளிர் உரிமை தொகையில் இல்லை, இது எல்லாருக்கும் தானே சொல்றாரு சார். இருங்க சார், அதாவது அந்த வாசகம் ரொம்ப முக்கியம் சார். உரிமை தொகைன்னு நாம இதை அவ்வளவு என்ன சொல்றது, அந்த வாங்கக்கூடிய மகளிருக்கான முழுமையான ஒரு உயர்வை கொடுத்து செய்தது. நான் படித்த இந்த 6 மாநிலங்களும் கூட இதை கருணை தொகைன்னு சொல்லலை. இந்த கருணை இவர் யாருக்கு செய்தார்? எதுக்கு அந்த கருணை? ஃபஸ்ட்டு விஷயமே தவறுங்கிற நான். நீங்கள் கருணை செய்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்துக்கு உங்கள் கருணை? பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் கருணை. இந்த விஷயம் ஏன்னா இது பாஜக மூலமாக வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இந்த கருணை தருது, காருண்யம் தருது, இதெல்லாம் அவங்களுடைய இதில் வரக்கூடியது. ரெண்டாவது, சுமசிராமன் அரசியல் விமர்சகர் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன் டாக்டர். இதை நான் முழுக்க ஜும்லான்னு சொல்லுவேன். இது எப்படி இதை அப்போ 15 லட்ச ரூபா தருவேன்னு சொல்லிட்டு 2014 சொல்லிட்டு தேர்தல் முடிந்த பிறகு இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது, அப்போ நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சோம், ஜெயிச்சிட்டோம், அதனால ஜும்லா இது சொல்லிட்டு எப்படி பாஜக சொல்லிச்சோ, எப்படி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபா போடுறதுக்கான விஷயங்கள் அவங்கள்ட்ட இல்லையோ, இதுவரை செய்யலையோ, அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டோம் என்பது எனக்கு தெரியும். இல்லை சின்னது, இப்போ நீங்கள் 5,000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்றது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் 5,000 ரூபாய் கொடுக்க முடியும் தெரியுது. அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தால் தானே 10,000 கொடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியும். இப்போவே முடியாதுன்னு எப்படி சார்? 1000 ரூபாவே தர முடியாதுன்னு சொன்னவருங்க. 1000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டவர், எப்படி தருவீங்கன்னு கேட்டவர், கேட்டுட்டு கொஞ்ச நாள் 1,500 தரேன்னு சொன்னவர். மக்கள் நம்பல. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக 5,000 ரூபாய் ஒரு அரசு கிரெடிட் ஆகுறப்போ மக்கள் 5,000க்கு பதில் 10,000 கூட வரலாம் இபிஎஸ் சொல்றாருன்னு பார்க்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக பார்க்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்கிறேன். எடப்பாடி அவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுடைய நம்பகத்தன்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு திறம்பட ரொம்ப நல்லா தெரியும். அவர் சொல்லுகிற விஷயங்களை பற்றியும் தெரியும், அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்களும் தெரியும், தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனைகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால இவர் 10,000 இல்லை, நாளைக்கே கருணை தொகை காருண்யத்தோடு சேர்த்து 20,000 தரேன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. இல்லை வந்துடுறேன், லாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா நாம இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது நான் 2,000 தருவேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சொன்னார். இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க திமுக 5,000 ரூபா கொடுத்ததுன்னு. திமுக 2,000 ரூபாய் தான் தருவேன்னு சொல்லியிருக்கு.
அஷ்யூர்ட். எப்படி நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோமோ, எங்களை பார்த்து எப்படி நான் பட்டியலிட்ட இந்த 6 மாநிலங்களும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறதோ, எப்படி இந்தியா முழுக்க முன்னாடி சொன்னது இபிஎஸ் இந்த தேர்தலில் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது. எஸ், அதான் சொல்ல வரேன். என்ன சொல்றேன்னா, எப்படி எங்களை பார்த்து 6 மாநிலங்களும் இதே திட்டத்தை ஃபார்முலா பண்ணி அவங்க ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்ப என்ன சொல்றோம்னா, 1000 கொடுத்து இந்த மாநிலத்தை முன்னேற்றிய உங்களுக்கு உரிமை கூட்டிய நாங்கள் அதை இரட்டிப்பாக்க போகிறோம், 2000 ஆக்க போகிறோம். இவர மாதிரி பீகார்ல கொடுத்த மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த மாசம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கேட்கறதுக்கு ஆட்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்கிற மீண்டும் சொல்றேன். ஏன்னா இவங்க பாஜக கிட்ட இருக்கிறதுனால டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா 100% மக்களிடம் போட்ட பணத்தை திரும்ப வாங்குவாங்கன்னு மக்களுக்கு தெரியும். கேட்போம். நான் ப்ரொஃபஸர்ட்ட, இது பீகார்ல 10,000 கொடுத்தாங்க, அதே மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, பீகார் மாடலோ அப்படின்னு கேட்குறேன். இல்லை, பீகாரில் 10,000 கொடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற பிறகு, ஆட்சி அமைத்த பிறகு என்ன செய்வோம் என்பதை நாங்கள் அறிவிப்பாக கொடுக்கிறோம். இப்போ இதில் சகோதரர் சொல்கிற மாதிரி கருணை என்று போட்டு விட்டீர்களே, அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் வேறு வாசித்தார். இந்த மாநிலங்களில் இந்த பெயர்களில் எல்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் கருணை இல்லை என்றார். நான் சொல்லுகிறேன், வேறு எந்த மாநிலத்தில் இருக்கிறவர்களும் ஸ்டாலின் ஆட்சி போல ஒரு காட்டாட்சி தர்பாரால் பாதிக்கப்படவில்லை. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உரிமை அப்படின்றப்ப அது நம்முடைய பணம், கருணை அப்படின்றப்ப இவர் யாருன்னு அதைத்தான் சொல்ல வர்றேன். அதாவது ஒரு அரசு என்பது மக்களுடையது. மக்கள் தங்கள் மீது தங்களை யாரும் அப்பா மகன் பேரன் என்று வருகிறவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்து வர கொடுக்கிற பணம் அல்ல. நான் பொதுவாக குறிப்பிடுகிறேன், அது மக்களுடைய பணம். மக்கள் தங்களால் அமைக்கப்படுகிற அரசை தங்களே கருணை, மக்கள் தங்கள் மீதே கருணை காட்டிக் கொள்ள வேண்டிய நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது மக்கள். இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன செய்தியை மறுக்கணும். சரியான ஆட்களாக இருந்தா நீங்க 21ஆம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை 1000 கோடிகளை மக்களிடமிருந்து நீங்கள் வரி ஏற்றத்தின் மூலமாக பறித்திருக்கிறீர்கள். குப்பைக்கு வரி போட்டு, குடிசைக்கு வரி போட்டு, மின்சார கட்டணத்தை ஏற்றி, சொத்து வரியை ஏற்றி, இந்த பால் வேலையிலிருந்து கட்டுமான பொருட்களிலிருந்து காய்கறி விலை சகலத்தையும் ஏற்றிவிட்டவர்கள் நீங்கள். அப்ப ஒரு 10,000 15,000 ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட இருந்து நீ ஒவ்வொரு மாதம் நீங்கள் பிடுங்கிக் கொண்டு இப்போ 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு காலம் ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். நாங்கள் சொல்வது கருணை என்பதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். மக்கள் தங்கள் மீது தாங்களே கருணையோடு பார்க்க வேண்டிய நிலைமையிலே உங்கள் ஆட்சி நிறுத்தி இருக்கிறது என்பதை அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டும். இத முன்னாடியே அதிமுக திட்டம் வச்சிருந்ததா இல்ல 5000 ரூபாய் கொடுத்ததால நிர்பந்தத்தால 10,000 அறிவிக்க வேண்டிய சூழல் தள்ளப்பட்ட? நிர்பந்தம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் இவங்க இந்த ஒரு 10,000 ஒரு முறை நாங்கள் கொடுப்போம், வெற்றி பெற்று வந்தோம்னு ஒரு முறை கொடுப்போம். எதற்காக அப்படின்னா, இது ஒரு அவசர சிகிச்சை மாதிரி. நீங்க ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு உடனடியாக கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். அப்ப உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகையாகத்தான் இந்த தொகையை நாங்கள் பார்க்கிறோம். இதுல இப்ப 5,000 கொடுத்ததுக்கு நீங்க 10,000 கொடுக்குறீங்களான்னா, மாதம் 2,000 கொடுப்போம் என்பதை அறிவித்த பிறகு அவசரமாக ஓடி போய் 5,000 போட்டது யார்? அதற்கு முந்தைய வாரம் என்ன சொன்னார்கள்? சுகாதார பணியாளர்கள் போராடினால் பணம் இல்லை, அரசு ஊழியர்கள் போராடினால் பணம் இல்லை, ஆசிரியர்கள் போராடினால் பணம் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் போராடினால் காவல்துறையை விட்டு அடித்து கைகால் உடைத்தார்கள், பணம் இல்லை. இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எப்படி திடீரென்று 5,000 போட்டார்கள்? எப்படி போட்டார்கள் என்றால், அண்ணன் எடப்பாடியார் அடித்த அடி அப்படி. அங்க 2,000 சொன்ன உடனே இங்கே ஸ்டாலின் தூங்கி எழுந்தவர் திடீரென்று பணம் வந்து விட்டது போட்டார். சரி, அது ஒரு பக்கம். அதே மாதிரி 1000 தர முடியாது என்று சொன்னார் எங்கள் பொதுச் செயலாளர். ஆமாம், இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஸ்டாலின் ஆட்சி அமைத்தால் 1000 ரூபாய் தர முடியாது ஸ்டாலினால் என்று நாங்கள் சொன்னோம். இன்றைக்கும் சொல்லுகிறோம். முதல் மாதத்திலிருந்து 28 மாதங்கள் கொடுக்கவில்லை. ஒரு சின்ன குறுக்கீடு, 1000 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 5000 ரூபாயை கொடுக்குறாரு. 5000 கொடுத்து அவங்கள நம்புவாங்களா? நான் ஆட்சிக்கு வந்தா 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற உங்களை நம்புவாங்க? நான் சொல்ற வருது 2021 இவங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு நாங்க சொன்னது உண்மைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். 28 மாதம் இவங்க கொடுக்க முடியல, இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்க தெளிவா சொன்னோம். இந்த 1000மே அதிமுக சட்டமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்கு வெளியும் போராடிய பிறகு வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் அறிவித்தார். புரியுதுங்களா? சரி, அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு திடீரென்று கோடை பணம் எல்லாம் கொடுக்கிற அளவிற்கு கொடை வள்ளல்களாக திமுகவினர் மாறி இருப்பதை மக்கள் உண்மையிலேயே ரசிக்கிறார்கள். அதற்கு உண்மையிலே எங்கள் பொதுச் செயலாளர்கள் நன்றி சொல்லுகிறார்கள். அதே போல இவர் சொல்லுகிறார், வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் என்றால் எங்கள் பொதுச் செயலாளரே அண்ணன் இபிஎஸ் அவர்களே எல்லாருக்கும் தெரியும் என்கிறார். நான் சொல்லுகிறேன், தெரியும். 2 ஆண்டு தான் கிடைச்சது. 4 வருஷத்துல 2 வருஷம் கொரோனா போனால் அந்த 2 வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ், 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அத்தனையும் கொண்டு வந்தவர் அவர் தான். 33 கூட்டு குடிநீர் திட்டம், 10 லட்சம் கோடி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இத்தனையும் கொண்டு வந்து முதலமைச்சர். மக்களுக்கு அவரை தெரியும். அதே நேரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல், வாக்குறுதிகளை நிறைவேற்றியவற்றிலும் அரைகுறையாக நிறைவேற்றிவிட்டு, இப்பொழுது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது பொருந்துமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். சாக போற நேரத்தில் சங்கராம்பாங்க.
மரணப்படுக்கையில இருக்கிற போது கடவுளை கும்பிடுற இருக்கிற காலமெல்லாம் ஒண்ணுமே செய்யாம அப்புறம் எப்படி சங்கரன் வந்து காப்பாற்றுவான்? இப்ப அப்படித்தான் திரு ஸ்டாலின் அவர்களினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. திடீரென்று கோடை வெயிலுக்கெல்லாம் படம் கொடுக்கிறார். ஆட்சி முடிகிற தருவாயில் 5000 போட்டது, திரும்ப ஆட்சிக்கு வருமோன்ற அச்சம் அப்படின்ற சாக போற நேரத்தை சங்கரான்னு சொல்ற ஆளு தான் 10,000 ரூபாய் தருவாங்க. இதுதான் உண்மை. என்னன்னா நான் அந்த விஷயம் அதை வந்து நான் தப்பா சொல்லலை. அவர் சொன்னது எடுத்துக்காட்ட நான் இதுன்னு சொன்னேன். அண்ணன் சொன்னதுல எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் நான் சிரிப்பு வருது. ஐசியூல இருக்கிறவங்க சிரிச்சுட்டே பேசுறேன், பரவாயில்ல. ஐசியூல இருக்கிறது தான் காசு கொடுப்பாங்கன்னாரு. கொரோனால எல்லாம் ஐசியூல இருக்கிறாங்க, சாக கிடக்குறாங்க, ஆக்சிஜன் இல்லாம காசு கொடுங்கன்னு கேட்டோம். அப்போ கொடுக்கலையே போன எலெக்ஷன்ல. அப்போ நீங்க இந்த 10,000 இப்ப கொடுத்துருக்கலாம், அந்த திராணி வரலையே. அப்போ சொல்றதுக்கு இந்த தைரியம் இல்லையே. எல்லா உண்மையிலேயே தமிழ்நாடு ஐசியூல இருந்துச்சு, தமிழ்நாடு மொத்தம் ஐசியூ இருந்துச்சு. அப்போ முக்கியமா சொன்னாரு, வரி எல்லாம் எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு, வரி எல்லாம் அதிகமாகி போச்சு, மின்கட்டணம் அதிகமாகி போச்சு, அதனால நான் 10,000 ரூபாய் தரேன். வரியே அதிகமாச்சு, மின்கட்டணம் ஏன் அதிகமாச்சு, அதுக்கு உன்னோட காரணம் இருக்கின்றது ஃபேக்ட் தானே. ஆமா, அதுக்கு உன்னோட காரணத்தை சொல்லுங்க மிஸ்டர் எக்ஸிஎம் அவர்களே, சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு பண்ணிதான் பரவாயில்ல. இப்ப அண்ணன் கூட வரி கூட்டிருக்கனால நாங்க கொடுக்குறோம். அதே எடப்பாடி அதே பேட்டியில 2வது பாகத்துல என்ன சொல்றாரு, நாங்க வரிகளை கூட்டி விட்டு அதுக்குண்டான விஷயத்தை வருவாயை பார்த்து விட்டு நான் ரெண்டு விஷயம் அதை சொல்லிடுறேன். வரியை கூட்டணும்னா 2 விஷயம் கார்கே. ஒன்னு, வெர்டிகல் டாக்ஸ் ரெவல்யூஷன் கூட்டணும். வெர்டிகல் டாக்ஸ் ரெவல்யூஷன் 41% சொல்லிருக்காங்க. இந்த பட்ஜெட் எந்த சேஞ்சும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே நிமிஷம். இல்லனா ஹரிசானல் டாக்ஸ் ரெவல்யூஷன், ஹரிசானல் டாக்ஸ் ரெவல்யூஷன்ல தமிழ்நாட்டுக்கு மற்ற ஸ்டேட்டை விட அதிகமா கொண்டு வரணும். இது ரெண்டுமே பாஜகவால இவரால பண்ண முடியாது. அப்ப இத பண்ணாம வரி வருவாயை கூட்டுவாருன்னா நல்ல பாயிண்ட். ஸ்டேட்ல டாக்ஸ் எல்லாம் கூட்டுவாரா? ஸ்டேட்ல இருக்கிற பெட்ரோலை கூட்டுவாரா? டீசலை கூட்டுவாரா? என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் கூட்டுவாரா? செஸ் கூட்டுவாரா? வேட்டை கூட்டுவாரா? இருக்க சினிமா டிக்கெட்ல விலை கூட்டுவாரா? எதை கூட்டுவார்? ஓகே, திமுக அரசின் வரியால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு 10,000 கொடுத்து அதை சமாளிக்க மீண்டும் வரி போட போதா அதிமுகன்னு கேட்கிறேன். கொரோனா காலத்தில் நாங்கள் கேட்டோம் என்று சொன்னார். கொரோனா காலத்தில் அரசு வருமானம் என்பது சுழியமாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அம்மா உணவகங்கள் என்கிற அட்சய பாத்திரங்களை திறந்துவிட்டு ரேஷன் கடைகளிலே இலவசமாக உணவுப் பொருட்களை கொடுத்து ஒரு மனிதர் கூட பட்டினியால் சாவில்லாத நிலையை தமிழ்நாட்டை பாதுகாத்த தலைவர் எடப்பாடியார். அது எல்லாருக்கும் தெரியும். எனவே அன்றைக்கும் இவர்கள் வெளியே நின்று போராடி கொண்டு கொரோனால எப்படி இருக்குதுன்னு ஆன்லைன்ல பேசிட்டு இருந்தவர்கள். எனவே அது விடுங்க, இவங்களை பேசி சட்டசபைக்குள்ள கோவிட் ஒரு நோய் வந்திருக்குன்னு முதல்ல திமுக சொல்லுச்சு. எடப்பாடி எழுந்து என்ன சொல்றாருன்னா, சீனாவுக்கே நீங்க தான் சார் சொல்றீங்க. ஆமா, உண்மைதான். ஆமாமா, எடப்பாடி ஐநாவுக்கும் சீனாவுக்குமே நீங்க தான் சொல்றீங்க. பேச்சலாளரை பார்த்து உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒண்ணு ஆகாது பயப்படாதீங்கன்னாரு. எங்க எம்எல்ஏ இறந்து போனாரு. ஓகே, அவங்க சொன்னதுனால என்ன, அதனால இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெரியும். கொரோனால என்ன பண்ணாங்க, கோவிட்ல என்ன பண்ணாங்க. எனவே அது வந்து கொரோனாவை மிக லாவகமாக சரியாக கையாண்ட அரசு எடப்பாடியார் அவர்களின் அரசு. அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விஷயம். அதே போல இவர்கள் இப்ப என்ன கேள்வி, இவங்க என்ன செஞ்சு நீங்க கொடுப்பீங்க, அதுதான் இப்ப இவங்களுடைய கேள்வி. கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் இப்போதான் எங்களுடைய தேர்தல் விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி நிதி வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எடப்பாடியார் அவர்கள் அவர் ஆட்சி காலத்திலேயே மூலதன செலவினங்களுக்கு அதிகமாக செலவிட்ட ஒரு முதலமைச்சர். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு மூலதன செலவினங்களே கிடையாது. இப்போ கூட சில பேர் மக்களுக்கே சில குழப்பங்கள் உண்டு. நிறைய திட்டங்களை எடப்பாடியார் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எப்படியெல்லாம் நாட்டினுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவது குறித்து இன்னும் சொல்லவில்லையேன்னு சொல்லுவோம். 15 தான் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய முழுமையான தேர்தல் அறிக்கை வருகிற போது முழுமையான கட்டமைப்பு வெளியிடப்படும். இப்பொழுது நாங்கள் சொல்லுவது, திமுக செய்ய தவறியதை திமுகவினுடைய முகத்திரையை கிழிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர். அது மக்களிடையே வரவேற்கப்படும். நான் திரு சுமந்த் ஸ்ரீராமன் அவர்கள்ட்ட 5,000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்றப்போ 10,000 ரூபாயும் கொடுக்க முடியும் தானே டாக்டர்? எவ்வளவு வேணா கொடுக்கலாம். கடன் வாங்கிட்டு அது மாநிலத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையில தள்ளி விட்டுட்டு கொடுத்துட்டு இருக்கலாம். அதுதான் வந்து இது ஒரு பொறுப்பற்ற, இவங்க செஞ்சாலும் சரி அவங்க செஞ்சாலும் சரி, இத்தகைய தேர் ஆர் 2 வகையான ஃப்ரீபீஸ் அப்படின்னு கூறப்படும் இலவசங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அதிமுக இப்போ இன்னைக்கு அறிவிப்பை எடுத்துக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாங்கன்னா மாதம் 2,000 ரூபாய். அதே +2 படிச்சுட்டு 1,000 ரூபாய் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாங்கன்னா 1,000 ரூபாய். இப்ப இதை குறை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது அவர்களுக்கு தேவை. அந்த அந்த வாழ்வாதாரத்தை, அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழல், வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறது அரசனுடைய கடமை. ஆனால்
காரணமே இல்லாம 2.5 வருஷம் முன்னாடி ஏத்தின ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கும் சொத்து வரிக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்பொழுது நீங்க கருணை தொகையா வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ மாத்திட்டாங்க, உதவி தொகைன்னு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ அதை கருணை தொகைன்னு சொல்லல, உதவி தொகைன்னு வச்சுக்கோங்க. என்ன லாஜிக் இருக்கு? இதேதான் திமுக செஞ்சாங்கல்ல. கோடை செலவுகள் இப்போ 4 வருஷமா கோடை பருவமே இல்லாம இருந்திருக்கா தமிழ்நாட்டுல? அப்போ செலவுகள் கிடையாதா? என்ன லாஜிக் இதெல்லாம்? இந்த 10,000 ரூபாய்னா மற்ற திட்டங்கள், இப்போ மீனவர்களுக்கு சப்போர்ட் அதிகரிக்கிறீங்க, அது மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 250 கோடி, இப்போ அது 1/3 இன்க்ரீஸ் பண்ணா கூட 350 கோடி. அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது நம்ம மாதிரி ஒரு பெரிய மாநிலத்துக்கு. ஆனால் இந்த 10,000 ரூபாய் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு 2,05,00,000 ரேஷன் கார்டுக்குன்னா 21,000 கோடி இதுல போகுது. சோ இதே மாதிரி நீங்க மாதம் 2,000 ரூபாய், இப்போ கிட்டத்தட்ட 1.4 கோடி பெண்களுக்கு இது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ரைட்டா? 1.4 1,31 லட்சம்னே வச்சுக்கோங்க. 1,30,00,000 பெண்களுக்கு மாதம் 2,000 கமிட்மெண்ட் வந்து 2 பேருமே இப்ப 2,000 ஆக்குறேன்ட்டாங்க. ரைட்டா? சோ அப்போ மாதம் 2,600 கோடி. ரைட்டா? 1.3 வச்சாக்க 2.6, 2,600 கோடி இன்டு 12. ரைட்டா? இது ஒரு 30,000 கோடி. எப்படி இது ஒரு சஸ்டைனபிளா ஒரு ஆப்ஷனா இது இருக்கும் சொல்லுங்க? யார் எங்கிருந்தாலும் பணம் வரணும். இது இயர்லி 30,000 கோடி. ஏற்கனவே இது ஒரு 24,000 கோடி சம்திங் வருது அந்த 10,000 ரூபாய் கொடுத்தா. இந்த 10,000 ரூபாய் ஒன் டைமுங்க. அந்த ஒன் டைம் வந்து அது ஒரு 23,000 கோடி வாட் எவர், அதை வந்து ஒன் டைம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இவங்களும் 2,000ட்டாங்க, அதுக்கு போட்டியா அவங்க 1,000 2,000 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப இதுலயே 30,000 கோடி. ஏற்கனவே மானியங்களும் இலவசங்களும் தமிழ்நாடு பட்ஜெட்ல 1,50,000 கோடியை நெருங்கிவிட்டது. மொத்தம் 4.5 லட்சம் கோடி வருவாய். அதில் 1.2 லட்சம் கோடி பென்ஷன் சம்பளம், 70,000 கோடி சுமார் வட்டி. இது ரெண்டுமே சேர்ந்து மானியம், பென்ஷன் சம்பளம் வட்டி, இதுவே 2 லட்சம் கோடி அவுட். 4.5 லட்சத்துல 2 லட்சம் கோடி காலி. மீதி 1.5 லட்சம் கோடி எங்க போகுது? இலவசங்களுக்கும் மானியத்துக்கும். மொத்தமா மாநிலத்தினுடைய அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் 50,000 கோடி தான் இருக்கிறது. 13% தான் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் செலவழிக்கப்படுகிறது. மற்ற பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இது 18%, 25%. குஜராத் போன்ற மாநிலங்கள்ல 24-25% இருக்கு. என்ன சிக்கல் என்றால் யாருமே வந்து எல்லா இலவசங்களும் கொடுக்க கூடாது. இன்ஃபேக்ட் இப்போ அடுத்த சில 1-2 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுல வேலை இழப்பு பல செக்டர்ஸ்ல வரப்போகுது. அது வரும்போது நிச்சயமாக யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்று எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனால் அது ஒரு பொறுப்புடன் செய்ய வேண்டும். எலெக்ஷன் வருது 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க, எலெக்ஷன் வருது 5,000 ரூபாய், பொங்கலுக்கு 3,000 ரூபாய் வச்சுக்கோங்க, கோடை செலவு 2,000 ரூபாய் வச்சுக்கோங்க. என்ன ஒரு பொறுப்பற்ற செயல்தான் இது. அதிமுக செய்தாலும் தப்பு, திமுக செய்தாலும் தப்பு, பாஜக செய்தாலும் தப்பு. திரு அருணன் அவர்கள்ட்ட, அருணன், இலவசங்களுக்கே ஒரு எண்டு கொடுத்துரும் போல நீதிமன்றங்கள், ஏன்னா கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் இந்த 10,000 அப்படின்றதையும் 5,000 கொடுத்ததுன்றதையும் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, இந்த 5,000 ரூபாய் தொகையை வங்கி கணக்கில் ஸ்டாலின் அரசு போட்ட உடனே நம்முடைய எடப்பாடியார் என்ன சொன்னார்? ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, ஆகவே தான் 5,000 ரூபாயை வங்கி கணக்கில் வந்து போட்டிருக்காரு, யார் எதிர்பாராத வகையில் அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் தருவேன், வங்கியில் போடுவேன் அப்படிங்கிறார். அப்போ நாம் கேட்க வேண்டியிருக்கு, அப்போ எடப்பாடியாருக்கு இப்போ தோல்வி பயம் வந்துருச்சா? அவங்க செஞ்சால் அது தோல்வி பயம்னா இவர் இப்படி ஒரு உறுதிமொழி கொடுத்தா இதுவும் தோல்வி பயமாக தானே இருக்கணும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஏட்டிக்கு போட்டியாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து இது ஒரு புதுமையான விஷயம், தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகள் தருவது. இது வந்து 3வது தவணையாக தர்றாரு.
அவரை பொறுத்தவரை அது ஒரு நல்ல உத்தி தான் நினைக்கிறாரு. ஏன்னா திமுக அரசு செய்ய அதுக்கு தகுந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்துக்கிட்டே வரலாம்யா, அப்போ மக்களுக்கு அது விஷயம் போய் சேர்த்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல் இருக்கட்டும். ஆகவே இது மக்கள் இதை ஒப்புக்கொள்வாங்க அல்லது நம்புவாங்க என்று நான் நினைக்கல. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இவர் இப்போ அதையும் ஒப்புக்கொண்டார். நம்முடைய அதிமுக நண்பரும் 1000 ரூபா கொடுக்க போகிறோம்னு சொன்னோன்னா அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொன்னார். அதுக்கு இப்போ ஒரு விளக்கம் சொல்கிறாரு. 28 மாதம் கொடுக்கல இல்லையா, சரி அதுக்கு பிறகு கொடுத்தாங்க இல்லையா. நீங்கள் அந்த பழைய 28 மாதத்தை மக்கள் நினைப்பாங்களா? அதற்கு பிறகு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்களே மாதம் 1000 ரூபா உரிமை தொகை, அதுவும் இப்போ பழையபடி சில லட்சம் பேருக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்களே, இதை பார்ப்பாங்களா? அதிமுக சொல்லிட்டு இருக்கலாம் முதல் 28 மாதம் கொடுக்கலன்னு. ஆனால் மக்கள் இப்பொழுது வாங்குவது, அதுவும் எங்கே இவங்க எதேன்னு கோர்ட்டுக்கு போய் என்னத்தையாவது பண்ணி அதையும் நிப்பாட்டிடுவாங்களோ அந்த 1000 ரூபாயை ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வருகிற 3 மாதங்களுக்கு சேர்த்து ஒரு 3000 ரூபா, அப்போ கோடை காலத்துக்கு ஒரு 2000 ரூபான்னு ஒரு புதிய திட்டம், அந்த அடிப்படையில் 5000 ரூபா போட்டாச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க இப்போ தான் கோடை காலம் வந்துச்சான்னு. ஆமாம், கோடை காலம் வருஷம்தான் வருது. ஆனால் இந்த கோடை காலத்துக்காவது 2000 ரூபா தரணுங்கிற எண்ணம் ஸ்டாலின் அரசுக்கு திமுக அரசுக்கு தானுங்க ஐயா வந்துச்சு. அது தேர்தல் எடப்பாடியார் 4 ஆண்டுகள் இல்ல 3000 ரூபாய் கொடுத்ததாவது மாதம் வர வேண்டியது, 2000 ரூபாய் கொடுத்தது என்ன கணக்குன்னு கேட்குறாங்கல்ல. ஏங்க புது கணக்கு, நான் அதைத்தான் சொல்றேங்க, புது கணக்கு ஒரு திட்டத்தை எல்லாமே தேர்தலையும் இதுல என்ன தப்பு? இல்ல இதுல என்ன தப்பு? இப்ப நீங்க தேர்தலுக்கு தானே வாக்குறுதி தரீங்க. அப்ப தேர்தலுக்கு நெருங்கும் பொழுது அவங்க மக்களுக்கு இன்னொரு கூடுதல் நன்மையை சொல்றோம், செய்யறோம், செஞ்சு நாங்க ஆகவே எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துங்கள் என்ன கேட்குற உரிமை அப்பதானே வருது. நீங்க மக்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா ஐயோ இவங்க ஒன்றும் செய்யலை, உறுதிமொழியை நிறைவேற்றலைன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. ஏதாவது செஞ்சா தேர்தல் நேரத்தில் மட்டும் செய்கிறீங்க, தோல்வி பயமானு கேட்குறீங்க. ஆக எப்படி போனாலும் எடப்பாடியார் விமர்சனம் பண்ண போறாரு, அது திமுக அரசுக்கு தெரியும். அதனால அவங்க பாதையில் போயிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ என்னுடைய பாயிண்ட் மூணாவது கட்சி 1 லட்சம் கொடுக்குறேன் 50,000 கொடுக்குறேன்னா ஓகே. ஆண்ட கட்சி இன்னும் சொல்லணும்னா 5 ஆண்டுகள் தான் அவங்க ஆட்சியில் இல்லை, அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நிதி நிலைமையை பார்க்காம இந்த அறிவிப்பை கொடுப்பாங்களா? இல்லை, இப்போ நிதி நிலைமையை பற்றி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். நல்ல வேலைக்கு நீங்கள் கேட்டீங்க. ஏற்கனவே திமுக நண்பர் கூட லேசாக சொன்னார். அந்த பேட்டியை தான் இப்போ நான் கேட்டு வரேன், எடப்பாடியாருடைய பேட்டி. என்னங்கய்யா 10,000 ரூபா எல்லாருக்கும் தருவேன்னு சொல்கிறீங்களே, ஒன் டைம் தான், ஆனால் 10,000 ரூபா அந்த பேரெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருணை தொகைனா என்ன, உதவி தொகைனா என்ன, அதுவா பிரச்சனை? ஆனால் 10,000 ரூபா தருவேங்கிறீங்களே, அப்புறம் இந்த வேலை இல்லாதாருடைய அந்த நிவாரண தொகை டபுள் மடங்கு ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. 5 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த வேலை இல்லாதார் பட்டியலில் இருந்தால் இதை 2 மடங்கு ஆக்குறார், வேற ஒன்றும் இல்லை. இப்படி 2000 ரூபா தர்றீங்கிறீங்களே, அப்போ வேறு சில விஷயங்களும். இதுக்கெல்லாம் நிதி எங்கே போவீங்க? அவர் முதல்ல இப்படி ஆரம்பித்தார், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம்னு. பிறகு என்ன சொன்னாருன்னா, ஏங்க அதுக்கெல்லாம் உரிய வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்கள கேட்டு வரியை உயர்த்தி எங்களால் அந்த நிதியை திரட்டி தருவோம்ட்டார். முதல்ல என்ன சொன்னார், ஏன் இந்த 10,000 ரூபான்னா திமுக அரசு கடுமையான வரிகளை போட்டுச்சுங்க, மக்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க, ஆகவே அவங்களுக்கான இந்த கருணை தொகை அல்லது உதவித்தொகை அப்படின்னு. ஆக திமுக அரசு வரி போட்டுச்சு, அந்த சுமையை குறைப்பதற்காக 10,000 ரூபான்னு சொல்லிவிட்டு இந்த 10,000 ரூபாயை எப்படி தருவீங்கன்னா நான் பழையபடி வரி போடுவேன், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கன்றாங்க. இப்ப அதுதான் இல்ல இல்ல முதல்ல அப்படி சொல்லிட்டு கார்கே அந்த பேட்டியை பாருங்க. இல்ல இல்ல இல்லை அது இருக்கட்டா, அது முழுமையான தேர்தல் அறிக்கை வந்தால் நாங்கள் அதை பற்றி தான் பேசுவோம். இப்போ நீங்கள் தவணை முறையில் விடும்போது நாங்கள் தவணை முறையில் நாங்கள் பேசத்தானே செய்வோம், வேறு வழி. நீங்கள் தான் தவணை முறையில் வர்றீங்க, அப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது. அவங்க 5,000 ரூபா போட்டோன்னு நீங்கள் 10,000 சொல்லுங்க, இல்லைங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் மக்களுக்கு அந்த கேள்வி வரத்தான் செய்யும். நான் சொல்வது நம்ப மாட்டாங்க. காரணம், இவர் 4 ஆண்டு கால ஆட்சியில், அப்கோர்ஸ் நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், 2 ஆண்டு காலம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, ஆகவே அதில் ஒன்றும் பெருசாக செஞ்சு இதில். ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளும் ஒன்றும் செய்யலை. இன்னும் 1000 ரூபா கொடுக்கும்போது இது நடக்காதுன்னு நினைச்சாரு, இப்போ நடந்த பிறகு 2000 ரூபாங்கிறாரு, அப்புறம் இப்போ 10,000 ரூபா. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இதற்கான நிதியை கூட தான் கூட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த பாஜக மோடி அரசு ஒன்றிய அரசிடமிருந்து வாங்குவேன்,
நான் போராடி பெறுவேன். அது ஒரு வாக்கியம் சொல்லுங்க, நாங்கள் இணக்கமாக இருந்து பெறுவோம் ஐயா. இந்த 10,000 ரூபாய்க்கான நிதி, இந்த 2,000 ரூபாய்க்கான நிதி, வாலிபர்களுக்கு வேலை இல்லா வாலிபர்களுக்கு 2,000 ரூபாய் நிதி, அப்புறம் வரிசை சொல்லி அவளுக்கும் மோடி அரசுக்கிட்ட இருந்து வாங்குவேன்னு ஒரு வார்த்தை சொல்லலைங்க. மாறாக கூடுதல் வரி போடுவேங்கிறாரு. கூடுதல் வரி போடுறதுக்கு நம்ம கிட்ட எங்க இருக்கு விஷயம்? 2-3 ஐட்டம் தான் இருக்கு. அது எல்லாமே நேரடியாக மக்களை பாதிக்க. அதே இது என்ன வாதம்னு எனக்கு புரியல. கேட்போம் நான் திரு நாகராஜ் அவர்கள்ட்ட. இது எப்படி கொடுக்க முடியும்? பிஜேபின்னு தான் சொன்னாங்க 15 லட்சம், இது ஒரு ஜும்லா அப்படின்றாங்க. கொடுக்க முடியுமா முடியாதான்றது தேர்தல் வாக்குறுதி கொடுத்த எடப்பாடி அவர்களுக்கு பிளான் இல்லாமல் அனௌன்ஸ் பண்ண மாட்டார். ரைட். நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதை அவர் தேர்தலுக்கு ட்ரில்லாகவே யூஸ் பண்ணுறேன் எடப்பாடி அவர்கள். இந்த வாக்குறுதிகள் கொடுக்குறது அது எப்படி நிறைவேற்ற போகிறாருன்றது வேறு விஷயம். நான் அரசியல் ரீதியாக இதை பார்க்குறேன். ரைட். டு ஃபைட் டிஎம்கே கேடர்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும், ஒர்க் கொடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஜனவரி 15ஆம் தேதி அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 10 நாள் கேப் இருந்தது. அப்போ என்ன பண்ணார்? முதல் தடவையாக பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து வீடு வீடாக போய் சொல்லுங்கன்ட்டார். ஃபஸ்ட்டு டாஸ்க். இப்போ அடுத்தது வந்து எம்ஜிஆர் பர்த்டே முடிஞ்சு லாஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு 10 நாள் கேப் இருந்தால் அப்பயும் அமிச்சார். இப்போ 3வது வாட்டி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கே கூட்டத்தில் சொல்லிட்டார் போல் அடுத்த 15 நாளில் வந்து நீங்கள் வந்து இதை யூ ஹேவ் டு ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ் த பேனர்லாம் வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இது ஒரு தேர்தல் டாஸ்க்காக கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதில் இந்த வேலை இல்லாதவர்களுக்கும் மீனவர்களுக்கும் இதெல்லாம் அது பண்ண முடியுற ஸ்கீம். இப்போ 10,000 ரூபாய் எப்படி அச்சீவ் பண்ண போகிறாருன்றது எனக்கு தெரியல. இப்போ நான் 2,000 ரூபாய் எப்படி அச்சீவ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த 10,000 எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலன்றேன். இவங்க அந்த 5,000 ரூபா போட்டதுக்கே வந்து அடுத்த நாள் அந்த பாண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேப்பரில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. ரைட். கடன் மேலே கடன் மேலே கடன் மேலே கடன் மேலே கடன் வாங்கி எவ்வளோ கொடுக்க முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ரைட். சரி, நான் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையே வேறு மாதிரி சொல்கிறேன். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு மொத்தமாக 1,40,000 ஒரு நாள் நான் கொடுத்துட்றேன், எல்லாத்துக்கும் ஹோல்சமாக கொடுத்துட்றேன். இந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள், இந்த தொகுதியில் இருக்கிறவங்க இந்த தொகுதியில் டிஸ்பியூட் பண்ணி கொடுத்துருங்களேன். எதுக்கு மாதம் 1,000 ரூபா கொடுத்துட்ருக்கீங்க? எதுக்கு மாதம் 2,000 ரூபா கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. ஆனால் சில தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கி மீனவர்கள் ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீண்ட நாள் கோரிக்கை. ஓகே. மீனவர்கள்லாம் இவர் ஐ திங்க் அண்ணா நாகர்கோவில் அந்த சைட்லேருந்து தான் வந்தவங்க. உங்களுக்கு தெரியும் 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க திமுக அரசாங்கம். அதே மாதிரி சில மீனவர்களை ஷெட்யூல் ட்ரைபில் நான் சேர்க்குறேன் அப்படின்றது சொன்னாங்க. பட் இதெல்லாம் மீனவர்கள் அதாவது செக்டாராக எடப்பாடி கொண்டு போகிறாரு இந்த எலெக்ஷனை. இப்போ விஜய் நெசவாளர்களுக்கு வந்து 1,500 ரூபா கொடுக்குறேன்னா 1,000 ரூபா அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்லாப் வந்து ₹1.40 ஆக்கி 70% அதில் 0.70 ஹாஃப் ஸ்லாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் 1,000 ரூபா ஆக்குறாங்க. இப்போ 1,500 ரூபா ஆக்குறேன்னு இருக்காங்க. ரைட். ஆனால் 10,000 கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விலைவாசி ஏறி இருக்கு, அதை காம்பன்சேட் பண்ண தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, விலைவாசி ஏறி இருக்கா இல்லையான்னு பார்த்தா உண்மையிலே ஏறி இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள் கோவிட் சிச்சுவேஷன் அது ஸ்டேட்டில் மட்டும் ஏறி இருக்கா, ஓவராலாக நாடு ஃபுல்லாக ஏறி இருக்கான்றதும் இருக்குல்ல? இல்லைங்க, மக்கள் வந்து ஸ்டேட்டில் ஏறி இருக்கு, நேஷனல் லெவலில் ஏறி இருக்கு, குஜராத்தில் ஏறி இருக்கு, இல்லை அமெரிக்காவில் ஏறி இருக்குலாம் பார்க்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன், எனக்கு ஏறி இருக்கு. நான் ஒரு நிமிஷம் வரேன். மக்கள் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சிட்டியில் பேசுகிற வார்த்தைகள். ரைட். அது கிராமத்து மக்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் கடைசியாக எண்ட் யூசர் என்ன பார்ப்பான்? எனக்கு இவ்வளோ வெள்ள ஒரு மாதம் ஏறி இருக்குப்பா, இது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா ரேஷன் கார்டுக்கும் சொல்லியிருக்காரு. இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன இருக்குன்னா, இந்த இதில் அனைத்து மகளிருக்கும் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஓகே. ஆனால் எல்லா மகளிருக்கும் அவங்களால கொடுக்க முடியல. இதில் சில பேருக்கு விட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸும் அதில் இருக்குது. அது என்னன்றது தெரியல. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க, அதை எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் கொடுக்குற ரேஷன் கார்டை வந்து இஸ் கீப்பிங் எஸ் அ ட்ரம்ப் கார்டு. ஸோ 2 லட்சத்தி, அதாவது ஒரு டேட்டா 2,25,000 சொல்லுது, இன்னொன்று 2,30,000 சொல்லுது. 2,30,000 சொல்லுது. அது எந்த டேட், அது டேட்டா நமக்கு கரெக்டாக தெரியலனாலும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நம்பர், அக்கௌண்டபிள் நம்பர் இருக்குது. இதில் இந்த இவ்வளோ ஃபேமிலிஸ்க்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றது அக்கௌண்டபிள் நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பரை நோக்கி தான் இந்த அரசாங்கம் செல்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ரைட். எடப்பாடி அவர்கள் வந்து எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறார். He is giving work to his cadres. வீடு வீடாக போய் முடிச்சிடறேன், வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க. அதே போல் செக்டாராக எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து இஸ் ஹிட்டிங் இன் டு த நெயில்ஸ். செக்டாராக போகிறாரு. அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். கேட்போம் டாக்டர் சுமந்த்ட்ட, இந்த தவணை முறையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவது செக்டார் வைஸாக போய் ரீச் ஆகும். அதாவது ஒரே நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டா
அது ஒரு நாள் செய்தி ஆயிரும். இப்படி தவணை முறையில் வெளியிட்டா மாணவர்களுக்கு ஒரு நாள், மீனவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றதெல்லாம் எலெக்ஷன் பாலிடிக்ஸில் ஒரு புதுசாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு வாக்குல வாங்கி கொடுக்க நம்புறாங்களே. இல்ல அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே 4 நாள் கழிச்சு இவங்க அதை கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே டைம்ல தேர்தல் அறிக்கையில மட்டும் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லாம ஒரு பஸ் ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. பிளஸ் இந்த மற்ற விஷயங்கள்ல எனக்கு குறை சொல்றதுக்கு இப்ப இந்த மீனவர் விஷயம் எல்லாம் மொத்தமே 400-500 கோடி தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இது கொடுக்க வேண்டியது. என்ன சிக்கல் என்றால் இந்த 20,000 கோடி எங்கிருந்து வரப்போகிறது? கடன் ரீபேமெண்ட் மட்டும் 72,000 கோடி கொடுத்துட்டு இருக்கோம். 72,000 கோடி ஒரு வருஷத்துல வெறும் கடன் வட்டி மட்டும் நம்ம கட்டிட்டு இருந்தோம்னா இப்ப நம்ம எதனால வண்டி ஓடிட்டு இருக்குன்னா கடந்த ஒரு 3-4 ஆண்டு காலமாக வளர்ச்சி ஓரளவுக்கு இருந்திருக்கிறது. இப்ப வளர்ச்சி நிரந்தரமே கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஐடி செக்டர்லாம் பெரும் அளவுல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறது, ஒரு பாதிப்பை சந்திக்க போகிறது. எந்த அளவுக்கு நம்மளால இந்த வளர்ச்சியை தொடர்ந்து கொடுக்க முடியுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வளர்ச்சி குறையும் போது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இந்த சமீபத்துல சென்ற வாரம் அறிவித்த பட்ஜெட்ல, இன்டரிம் பட்ஜெட்ல நிதியமைச்சர் சொன்னது நமக்கு வரவேண்டிய எதிர்பார்த்த வருவாயை விட 20,000-25,000 கோடி கம்மியா தான் வந்திருக்கு ஏற்கனவே. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது அட்ஹாக் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ், நான் ஒரு திட்டத்தினுடைய நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகும், என்ன செக்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இலவசங்கள் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அது கேஷ் டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் எலெக்ஷன் வருது, நீங்க 2,000 ரூபாய் வச்சுக்கோங்க, நீங்க 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது வெறும் வாக்குக்காக வழங்கப்படும் ஒரு கையூட்டாகத்தான் நாம் கருத வேண்டும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டாக்டர் சொன்னதுலேருந்து நான் ஒரு ஆடட் பாயிண்ட் பண்றேன். 9,000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ், குறிப்பாக ஐடி ஆப்ரேஷன்ஸ் பெரிய அடி வாங்க போகுது இந்த ஏஐலேருந்து. ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஐடியில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் ஐடி ஆப்ரேஷன்ஸை சார்ந்த நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ கோரில் இல்லாமல் ஆப்ரேஷன்ஸ் அந்த இதில் இருக்கும்போது அது ஆட்டோமேட் ஆகும்போது ஐடி மட்டும் கிடையாது, நிறைய செக்டர் ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அடி வாங்க போகுது. இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ பேர் 90%, 80%, 40% கட் ஆஃப் ஆகும்போது இங்கேருந்து அவங்க எங்கே வேலைக்கு போவாங்க? What are the other sources? Okay. So அது ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அது ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. யார் கவர்மெண்ட் வந்தாலும் பெரிய டாஸ்க், இது இந்தியாக்கே பெரிய டாஸ்க். ஓகே, கேட்போம். டாக்டர் சஃபி, 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு போயிருக்கு. அவங்க எல்லாருக்கும் 10,000 அப்படின்றாங்க. இப்போ நான் கேட்குற இந்த 1,31,00,000 விட்டுருங்க, எஞ்சி இருக்கக்கூடிய இன்னொரு 1 கோடி பேர் என்ன யோசிப்பாங்க? ஏன் அதிமுக கோட்டு போடக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க? நிச்சயமாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது மீண்டும் எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ அண்ணன் கல்யாணசுவரம் சொன்னாங்க, நம்ம சுமந்திரன் சொன்னாங்க, நாகராஜன் சொன்னார்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கலன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அப்படி சொல்லலை. ஏன்னா 2021 திருச்சி நடந்த மாநாட்டில் நான் இருந்தேன். அப்போ தான் சிஎம் சொன்னார், 10 ஆண்டு கால திட்டம் தான் சொன்னார். இதே முன்னாடி சொல்லிருக்கேன் நான். இதை 10 ஆண்டு திட்டம் சொன்னது தான் இந்த 1000 ரூபாய் திட்டம். அப்போ 10 ஆண்டு திட்டம்னு சொல்லும் போது அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன், இப்போ கலைஞர் சொன்னார் இல்லையா, எங்களுக்கு கோவிட் டைம் நீங்கள் காசு கேட்டீங்க, நான் எங்களால் காசே கொடுக்க முடியல, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருந்துன்னு சொன்னார் இல்லையா, அந்த டைமில் அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்க்காக எடுத்துக்கொண்ட டைம் தான் அதுவே தவிர அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணபடி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்க மீதம் நாட்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட ரேஷன் கார்டு ஒன்று இருக்குது, எங்கள் அக்காவோட ரேஷன் கார்டு இருக்குது. அக்காவோட ஹஸ்பண்ட் யூஎஸில் இருக்கார். எங்கள் அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ பென்ஷன் 50,000 வருது, அவங்களுக்கு இந்த 1,000 ரூபா தேவையில்லை. எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் யூஎஸில் இருக்கார், அவங்களுக்கு 1,000 ரூபா தேவையில்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கே புரியும். இது நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னென்னா, பேசும்போது இந்த வேலையிட பட்டதாரிகளுக்கு இது ஒன்று கொடுக்குறாங்க. சுமந்த் சார் கூட இதை குறை சொல்ல முடியுமா, இது நல்ல இதுதான்னு சொன்னார். ஆனால் ஆகஸ்ட் 25, 2006 ஜிஓ 72 கலைஞர் அவர்கள் 600 ரூபா கொடுத்த திட்டம். இது 2006
600 ரூபா கூட்டத்துக்கு திட்டம் தான் அது இன்னைக்கு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். 550 வாக்குறுதிகள் மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே போலாம். இல்ல 2006 சொல்றேன். அது மாதிரி சொல்றேன். என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? ஆமா, பண்ணது இன்னும் நடந்துட்டு இருக்கு. பண்ணல. அதாவது 2011 அம்மா அவர்கள் வந்து ஜிஓ 72 எவ்வளவு பேர் வாங்குறாங்க? ஜிஓவே இருக்கு. ஜிஓ 72 ஓகே, ஐ நோ. அந்த தேர்தல கொடுத்தாங்க. அந்த தேர்தல நல்லா தெரியும். கொடுத்தாங்க. நான் தரேன் உங்களுக்கு. நான் கொடுக்கிறேன். அந்த டேட்டா நான் கொடுக்கிறேன். என்னன்னா அது ஜிஓவே இருக்கு. ஜிஓவே இருக்கு. நான் சொல்றேன். அப்படியே யார் வாங்குறாங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திருச்சி பொதுக்கூட்டத்துல அம்மா அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்க ஆட்சி வந்தோட நிறைவேற்றப்படும். திருச்சியில பிரச்சாரம் பண்ணாங்க. ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த ஆட்சியில் கொடுத்து அதை ஏன் நீங்க நிறைவேற்றணும்? ஒரு உண்மைக்கு மாறான தகவல் நான் சொல்றேன். இப்ப திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் குறிப்பிட்டதுல அவர் அதை சொல்றார். இந்த மற்ற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அதே மாதிரி இந்த 10,000 ரூபாயில அவர் கொஞ்சம் மாறுபட்டு கருத்து இருக்கலாம். ஆனா நான் இந்த வேலையில்லா இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்து அவர்கள் வேலை பெறாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற வகையில கொடுக்கிற தொகையின் உலக நாடுகளில் எல்லா நாடுகளும் இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இடதுசாரிகள் வெகுகால கோரிக்கையிலும் அது இருக்கு. இப்படி எல்லாம் இது என்ன, இதை எதுக்காக கொடுக்கிறோம்னா, ஒரு 2000 ரூபாய் ஒரு பட்டதாரி இளைஞருக்கு கொடுக்கிற போது அவருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாக வேண்டிய அழுத்தம் ஒரு அரசுக்கு மறைமுகமாக பிறக்கும். நீங்க அவருக்கு பணம் கொடுத்துட்டே இருக்க முடியாத ஒரு அரசு அப்ப என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தகுதியான அரசு அமைக்கிற போது இது குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. திரு ஸ்டாலின் அவசியமே இல்லை. நீங்க ஏன் கொடுக்கறேன்னு சொல்றீங்க? அவசியமே இல்லையே. இப்ப இவ்வளவு ஏன் கொடுக்கறேன்னு சொல்றோம்னா, 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லி யாருக்குமே வேலை கொடுக்காமல் நீங்கள் ஏமாற்றி இத்தனை இளைஞர்களை விட்டு போகிற போது அந்த இளைஞர்களின் தொடக்க கால வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் வேலை கொடுக்கிற போது அதை கொடுக்க வேண்டிய தேவை ஒரு தலைவர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிற போது தனக்கான அழுத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது தலைமை பண்புக்குரிய வெளிப்பாடு. என்னன்னா ஒரு தலைவர் அறிவிக்கிறார் என்றார், அவர் தலைமை பண்பை உணர்ந்து அறிவிக்கிறார். இப்படித்தான் தலைவர் அறிவித்தார் 1000 ரூபாய். ஆனா எடப்பாடி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதெல்லாம் சொல்றோம். அப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்கிறது 28 மாசம் கொடுக்கலீங்களா? ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதை ஏத்துக்குவாங்க. கொடுத்தது தானே தெரியும். இது ஒரு இடதுசாரி பேசுற பேச்சா? அப்ப இந்த பேசுற அளவுக்கு நிலைமை கொண்டு நிறுத்திட்டாங்க. வாக்குறுதி கொடுத்தார்கள் 28 மாதம் கொடுக்க முடியல. சுந்தரம் அவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று எங்க தலைவர் சொன்னாங்கல்ல. எங்க தலைவர் 1500 ரூபாய் கொடுப்போம்னு போன தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்தோம். சரியான சரியான தலைவர் வந்தால் கொடுக்க முடியும். ஸ்டாலினால் கொடுக்க முடியாது. இப்போது சொல்லுகிறோம் முடியாது. இல்ல 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன EPS தான் இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. அன்னைக்கு 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கார்கே, தமிழ்நாட்டு மகளிரை தமிழ்நாட்டு ஓட்டு போடும் மகளிரை எடப்பாடி மோசமா நினைத்திருக்கிறார். காரணம் அதெல்லாம் ரொம்ப தவறான இருங்க. மோசமான 2000 கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, 10,000 கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. இருங்க. பெண்களை பார்த்து ஓசியில போறவங்க பேசுறாங்க. 1000 ரூபாய் மகளுக்கு 1000 ரூபாய் தாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். இருக்காட் போட்டு பசங்க கூட பேசிட்டு பேசுற அமைச்சர் வச்சிருக்கிற கட்சி பெண்களை பத்தி நீங்க பாடம் எடுக்கிறீங்களா? கொஞ்சம் நான் துரைமுருகன் பேசினாரா? இருங்க. ஒரு மானமுள்ள தமிழர் குடும்பத்திலிருந்து இவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா? ஒரு அமைச்சர் பேசினார். ஒரு அமைச்சர் பேசினார். இல்ல வார்த்தையில இல்ல நான் பேசி முடிச்சு நீங்க பேசலாம். 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு பெண்களை மோசமா பேசுறேன்னா என்ன அர்த்தம்? சமூக நல திட்டத்தை பெண்களை நேரடியா மோசமா பேசுற கட்சி இவங்க. அமைச்சர்கள் பேசுனாங்க. பெண்கள் குறித்து இழிவாக பேசியதால் அமைச்சர் பதவி இழந்தார் பொன்முடி. இந்தியாவிலே ஒரே அமைச்சர். பல் சொல்லு. அமைச்சர் பதவி அவர் இழந்தார். CV சண்முகம் 2 நாள் முன்னாடி என்ன பேசிருக்காருன்னு தெரியும். அவரை இன்னும் வச்சிருக்கீங்க கட்சியில. அதுதான் வித்தியாசம். இங்க பாருங்க, அண்ணாதிமுகல ஒரு ஆளு இந்த மாதிரி வீடியோ பார்க்க மாட்டாங்க. தந்தி டிவில தான் பார்த்தேன். ஒரு அமைச்சர் கொண்டாட்டி அம்மா அப்பாட்டி கொடுத்து பேசுறாரு. தந்தி டிவில தான் பார்த்தேன். தந்தி டிவில தான் பார்த்தேன். இல்ல முடிக்கல. பாருங்க ஒரு சத்தம் போட்டு இருக்காரு முடிக்கல. என்னன்னா வார்த்தை ஓகே ஒத்துக்கிறேன். CV சொன்னது உங்க சேனல் தான் பார்த்தேன் நான். என்னன்னா ஒண்ணே ஒன்னு சொல்றேன். அது ஏன் சொன்னேன்னு கேட்டுங்க. இவர் நாங்க உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்த உடனே அதை 2000 ரூபாயா மாத்தி 3000 ரூபாய் மாத்தி பிஜேபி மாதிரி 10,000 ரூபாயை மாத்தி எப்படி வேணாலும் பண்ணலாம் மகளிர் ஓட்டு போட நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. எடப்பாடி மக்கள் நம்பவும் மாட்டாங்க. திரு சுமன் குறுக்கிட்டீங்க, சரியா குறுக்கிட்டு மட்டும் அப்புறம் ப்ரொஃபசர் போறோம். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி அவருக்கு ஓரளவுக்கு சென்ற ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளா தான் ஒரு அரசாங்கத்தை நடத்தியிருக்காரு.
இப்போ என்ன கம்பல்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் நிச்சயமா வந்து இது வந்து ஒரு ஒரு பதற்றத்தின் ஒரு ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லா ஸ்கீமையுமே வந்து நாங்க தான் செஞ்சோம். இப்போ இந்த மகளிர் உரிமையே வந்து 2017ஆம் ஆண்டுல தெலுங்கானால முதல்ல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு. ஆனால் ஆதரவற்ற பெண்களுக்கு மட்டும் அந்த ஸ்கீம்ல கொடுத்து அது வந்து மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறது. அதுக்கப்புறம் கர்நாடகால கிரகலட்சுமி கொண்டு வந்தாங்க. கிரகலட்சுமி 2000 ரூபாய் மாசம். அது எப்படின்னா காங்கிரஸ் வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து அது வெற்றி பெறுவதற்கு அந்த கிரகலட்சுமி திட்டம் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. சோ வந்த உடனே ஆக்சுவலா கிரகலட்சுமி திட்டம் வந்து தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை லான்ச்சுக்கு 20 நாளோ 15 நாள் முன்னாடியே அதை லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து நாங்க தான் செஞ்சோங்கிறது எல்லா திட்டங்களுக்கும் சொல்வது வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற ஒரு ஒரு முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டும். அடிப்படையாக இது மாநிலத்திற்கு நல்லதா இல்லையா என்று இரு தலைவர்களுக்கும், அது முதலமைச்சருக்கும் தெரியும், திரு எடப்பாடிக்கும் தெரியும். என்னன்னா இதுல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்துடலாம். இப்போ திமுக அரசு எப்படி எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு தகுதி உள்ள பெண்களுக்குன்னு மாத்தினாங்களோ அதே மாதிரி அதிமுக நாளைக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்தை கூறு செய்யலாம். இல்லை பெருமளவுல கடன் வாங்கி அந்த கடன் சுமையை மக்கள் மீது கூடுதல் வரி போட்டு வசூலிக்கலாம். இது 2 தான் ஆப்ஷன். ஓகே நான் திரு அருணன் அவர்கள்ட்ட, இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதோ இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கதான் அதிமுகவுடைய அறிவிப்புகள்ல இல்லை, இங்கே அதிமுக நண்பர் வருத்தப்பட்டார். இந்த மாதிரி 28 மாதம் கொடுக்காததெல்லாம் மக்கள் மனசில் இருக்காதுன்னு ஒரு இடதுசாரி பேசலாமான்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அது சரி, அந்த 28 மாதத்தை மறக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு முன்பு 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஆட்சி நடந்துச்சுல்ல, அதையும் மக்கள் மறக்க மாட்டாங்கல்ல. கொடுத்துக்கிட்டு இருந்த தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டினது எடப்பாடியார் ஆட்சி, கொடுத்து கொண்டிருந்த மடிக்கணினி திட்டத்தை நிப்பாட்டினது எடப்பாடியார் ஆட்சி என்பது அதையும் மறக்க மாட்டாங்க. ஆகவே இல்ல சொல்றேன், நீங்க சொன்னப்ப நான் இதையும் சொல்லுவேன் இல்ல, நாங்கெல்லாம் தலையிட்டோமா, முழுமையா சொல்லுங்க. முழுமையா தான் அதுதான் சொல்ல வரேன். ஆகவே அதையும் கார்கே அவர் என்னை பேச விட மாட்டாங்க, அதிமுக அதுதான். ஆகவே மறக்க மாட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறக்க மாட்டாங்க என்பதை தயவு செய்து நம்ம எல்லாரும் ஒப்புக்கணும். ஒன்று. 2வது, இந்த கடன் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையை பற்றி நம்ம அதிமுக நண்பர் சொன்னார். ஐயா எடப்பாடியார் வந்தாருன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமியா அப்படின்னு. அப்படி 4 ஆண்டு காலத்தில் தீரலை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்கல்ல பாஜக, மோடி, அவங்களுடைய ஆட்சியில் அவங்க கொடுத்த உறுதிமொழி என்னாச்சு? 12 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி பேருக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு மோடி சொல்லி வந்தார். நேரம் 24 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். இப்போ நாடாளுமன்றத்தில் என்ன தெரியுமா கணக்கு கொடுத்துருக்காங்க? ஆமாம், வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்சம் கூடித்தான் இருக்கு என்று கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆகவே நிச்சயமாக அந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு என்பது அது ஒட்டுமொத்தமான இந்திய பிரச்சனையும் சார்ந்தது. மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆகவே இதெல்லாம் சொல்லி வந்து மக்களை தங்கள் பக்கம் திருப்ப முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுக செய்ய முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை. 2வது, இந்த கடன் பிரச்சனை முடிச்சிடறேன். மற்ற வாக்குறுதிகள் ஈர்க்கதானே செய்யும். நெசவாளர்களுக்கு யூனிட்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், ஈர்க்கதானே செய்யும். ஏங்க அது ஏற்கனவே உள்ளதை கூட்டுறேங்கிறார். அதே போல இந்த வேலை இல்லாத நிவாரண தொகை ஏற்கனவே இருக்குங்க, அதை வந்து 2 மடங்கு ஆக்க போறேன்னு சொல்றாரு. அது அந்த மாதிரி உறுதிமொழி கொடுக்கறது வழக்கம் தான். இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, இனி அடுத்து திமுக தேர்தல் அறிக்கை வரும்போது அவங்க என்ன சொல்ல போறாங்களோ அப்போ இதை விட அது இருக்கும்னு கார்கே நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அது பார்ப்போம். அப்கோர்ஸ் இதெல்லாம் நான் எதிர்க்கலையே. இப்போ நான் வந்து இதை எதையுமே எதிர்க்கலை. இவர் சொல்லுகிற எதையுமே. பிரச்சனை வந்து இதற்கான நிதியை எப்படி திரட்டுவார் என்கிற கேள்வி வரும்போது இவர் வந்து வரி போடுவேன் என சொல்லுகிறாரை ஒழிய மோடி அரசிடமிருந்து நான் பெற்று இந்த திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று இவராலையும் சொல்ல முடியல, கூட்டணியில் இருக்கிறவர். இப்போ இந்த கடன் பிரச்சனை ஒன்று அடிக்கடி வந்து சுமன் ஸ்ரீராமன் ஐயாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. இன்றைக்கி 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கே தமிழ்நாடு அரசுக்கு. ஆனால் ஓரளவுக்கு மேலே ஒரு மாநில அரசால் கடன் வாங்க முடியாது. அதற்கு கட்டுப்பாடு நம்முடைய ரிசர்வ் வங்கி வகுத்திருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் வாங்குறாங்க. இப்போ கேரளாவிலையும் எங்களுக்கு பிரச்சனை, அங்கேயும் வந்து ஒரு அளவு, அந்த அளவை கூட்டுங்கன்னு நாங்கள் போகிறோன்னா அதெல்லாம் முடியாதுட்டாங்க, அதுக்குள்ளே தான் கடன் வாங்குறாங்க. ஒன்று.
ரெண்டாவது விஷயம், இவ வந்து குறை சொல்லுகிற அதிமுக அல்லது சுமன் ஸ்ரீராமன், ஆனால் அவர் அதையும் ஒப்புக்கொள்வார். பாஜக அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, ஒன்றிய அரசு மோடி அரசு அவங்களுடைய பட்ஜெட்ல, நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட்ல இந்த 25-26 இந்த காலத்துல மட்டும் ஒன்றிய அரசு வாங்கி நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் 197 லட்சம் கோடி ரூபாய். 2026-27 அது என்ன ஆக போகுது தெரியுமா? 215 லட்சம் கோடி ரூபாய் ஆக போகுது. இந்த ஆண்டு மட்டும் 17.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போகுது. அப்ப இவ்வளவுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறாங்க? அப்ப நம்ம கொடுக்கிற வருமான வரி இதெல்லாம் அங்கதானே போகுது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அங்கதானே போகுது. ஜிஎஸ்டில பாதி அங்கதானே போகுது. இல்ல இருங்க, ஏங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது தப்பா? ஆகவே ஒன்றிய அரசே அதுக்கு ஒன்றும் பெரிய லிமிட் கிடையாது. அதெல்லாம் ரிசர்வ் பேங்க் சொன்னால அவங்க பாட்டு போயிடுவாங்க. இப்ப என்ன அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு நிதியமைச்சர், என்னங்க இப்படி கடன் வாங்கிட்டே போறீங்கன்னா, ஒரு ஒன்றிய அரசுல சகல அதிகாரமும் படைச்சவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு அரசு கடன் வாங்கலீங்களா ஐயா? நாடாளுமன்றத்தில் பதில் யாரு? ஒன்றிய அரசுடைய நிதி அமைச்சர். ஆக அவங்களாலேயே இந்த அதீத கடனை, ஒன்றிய அரசு வாங்கியிருக்கிற அதீத கடனை நியாயப்படுத்த முடியல. ஆகவே கடன் ஒரு பிரச்சனை, அது இந்த மாநிலத்துக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ஆகவே இதை சொல்லி மட்டும் மக்களை அதிமுக பாஜக கூட்டணிக்கு திசை திருப்பி விட முடியாது என்று நான் நினைக்கிறேன். முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரர் ஊதாரித்தனமா, பக்கத்து வீட்டுக்காரர் இல்லைங்க அது, எங்க அவர் பக்கத்து வீட்டுக்காரர், அங்க இந்த நாட்டுக்கே அவர் தாங்க சொந்தக்காரர். ஏதாவது தப்பான ஊமை சொல்லாதீங்க. நாகராஜ், ராகுல் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அவருடைய தேர்தல் அறிவிப்பு சொன்னார், ஆனா ஓட்டு போடல. இப்போ இந்த 10,000 ரூபாயும் அது மாதிரி தான், 15 லட்சம் ரூபாய் மாதிரி தான், ஜும்லா மாதிரி அப்படின்ற விமர்சனத்தையும் முன் வைக்கிறாங்க. அப்போ அதை எப்படி பார்ப்பாங்க? 2024 தேர்தலோட ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அது வந்து பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. நீ பர்ஃபார்ம் பண்ணனா உனக்கு ஓட்டு போடுவேன், பர்ஃபார்ம் பண்ணனா யாராக இருந்தாலும் நான் ட்ரையல் பண்ணுவேன். அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது. இப்போது அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ஒரு ஃபேக்டராக தான் மக்கள் வச்சுருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள் திரு ஸ்டாலின் அரசாங்கம் எனக்கு என்ன பண்ணியிருக்கு அதை யோசிக்கிறாங்க மக்கள், யோசிக்காமல் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களால ஸ்டேபிளாக நடத்த முடியுமா கவர்மெண்ட்டை? அந்த ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. 3வது விஷயம் என்னென்னா, எனக்கு பக்கத்தில் யார் இருக்கா? இதுதான் வந்து புதிய கட்சிகளுக்கு பெரிய ப்ராப்ளம். எனக்கு டிவிகேக்கோ இல்லை நான் தமிழர் சீமானுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, யார் எங்களுக்கு உதவி செய்வார்னா, ஒரு இடத்துல அதிமுக காரங்க வராங்க, திமுக காரங்க வராங்க, தவிர யாரும் வரதில்லை. இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் உள்ளே கொண்டு வராங்க. இந்த 3 ஃபேக்டர் இப்போ 5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? எனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் வந்து 3 விஷயத்துக்காக வாக்களிச்சாங்க. இந்த மாதம் ஒரு முறை கரண்ட் பில்லை இது பண்ணுறேன், அப்புறம் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன், பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்ற போது இது டீசலை குறைச்சாங்க, பெட்ரோல் அவங்களால இது பண்ண முடியல. ரைட். ஸோ இது ஒன்று ஈர்ப்பை கொண்டு வந்தது. ரைட். இப்போது அவங்களாம் டிசப்பாயிண்டடாக இருக்காங்களா இல்லையா? ஓகே. அங்கே தான் எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, இவங்க எங்கேருந்து செக்டாரெல்லாம் விட்டுறாங்களோ அந்த செக்டாரெலாம் நம்ம வந்து உள்ளே கொண்டு வரலாம் தான் பார்த்தேன். இப்போ இந்த மொத்த 15-20 அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, திமுக எங்கே கோட்டை விட்டாங்களோ அங்கே வந்து அவர் மேட்ச் பண்ணணும்னு பார்க்குறாரு. சரி, ஓகே. இறுதி கருத்துக்கள். அதான், அதாவது இப்போ இந்த வாதத்திலேயே மரியாதைக்குரிய அருணன் அவர்கள் வச்ச அந்த கருத்தை அப்புறம் அவரே அதையும் மறுத்துக்கிட்டார். எனவே அவருக்கு நம்ம மறுப்பே சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். மக்கள் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க, எனவே இது இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னு முதல் சுற்றுல. அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, அல்ல அதுக்கு முன்னாடி இருந்து கூட ஞாபகம் வச்சிருப்பாங்க என்று சொல்லிவிட்டார். எனவே அவரை மறுத்துக் கொள்ளுகிற போது நான் அவரை மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் ரொம்ப கவலைப்படுகிற விஷயம் கடைசியாக என்ன சொன்னார், இது எதையுமே நான் மறுக்கல, ஆனா இதுக்கான நிதி எங்கிருந்து கொண்டு வருவீங்க என்று கேட்டார். நான் ஐயாவுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நான் எங்களுடைய கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா, அதனிடமிருந்து நீங்கள் வாங்கி தருவீங்களான்னு கேட்கிறாரு. முதலமைச்சர் நான் சட்டமன்றத்திலே எழுந்து நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் மத்தியிலே என்று நினைத்து வாக்குறுதி கொடுத்தோம், அமைக்கவில்லை, அதற்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அவரை கேள்வி ஏற்காத இடதுசாரிகள் எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நினைவுலாம் வைத்திருப்பார்கள் ஐயா. அதாவது கொரோனா காலத்திலும் கட்டாயமா 2029 வரைக்கும் நீங்கள் ஆட்சி இல்லை, அதற்கு பிறகும் இந்தியா ஆட்சி இல்லை, எனவே இந்த முறையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகுது, ஏமாற மாட்டார்கள். மக்கள் நினைவு வைத்திருப்பார்கள். கொரோனா காலத்துல நீங்கள் கட்சி கூட திணறிய போது ஆட்சி செய்யற மாநிலத்துல
50% வரைக்கும் அரசு பணியாளர்களுக்கான சம்பளத்தையே கட் பண்ணும்போது அரசு ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளம் கொடுத்து கொரோனாவை லாபகமாக கையாண்டு வெற்றி கண்ட எடப்பாடியாரினுடைய சாதனைகளை கட்டாயம் மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் விசைத்தறி தொழிலாளர் தொழிலாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க செஞ்ச துரோகம், இவங்க திமுக செஞ்ச துரோகத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதாவது ஒரு யூனிட்டுக்கு ₹1.40 கரண்ட் பில்லை ஏத்துனாங்க இவங்க. புரியுதுங்களா? தொழில் செய்ய முடியுமா? ஐயா அருணன் பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அத்தனை வேத்துக்கிட்ட லெவி வாங்கி இருக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு சங்கம் அந்த ₹1.40 வந்த பிறகு விசைத்தறி தொழிலாளர்கள் போராடிய பிறகு அதையே வந்து 70 பைசாவா குறைச்சாங்க. 70 பைசா கரண்ட் பில் ஒரு யூனிட்டுக்கு ஏத்திட்டு பிறகு நாங்கள் இலவசம் தருகிறோம் நாங்க. ஆனால் எடப்பாடியாரின் அறிவிப்பு அப்படி அல்ல. நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன், ஐயா சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் குறிப்பிட்டாங்க, நான் தெளிவா சொல்றேன். இந்த 10,000 ரூபாய் கொடுப்பது என்பதும் மக்களினுடைய வாங்குதிறனை அதிகப்படுத்துவதற்கானது. இதை எப்படி கொடுப்பீர்கள்? ஒரு பையிங் கெபாசிட்டி அதிகமாகும் போது ஒரு பொருளாதார சுழற்சி அதிகமாகும், அவ்வளவுதான் அதுல விஷயம். இதை எப்படி கொடுப்பீர்கள்? ஏன் அவ்வளவு கவலைப்படுறீங்க? கொடுக்கிறோம். நாங்க எப்படி கொடுப்போம்ங்கிறத தேர்தல் முடிஞ்சு ஸ்டாலின் மாதிரி சொல்ல மாட்டோம். எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே வளர்ச்சி திட்டங்களை வைப்போம். நான் சொல்லுகிறேன், கடன் வாங்கணும்னு கேட்டார்ல அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி ஜிடிபியிலிருந்து 25 விழுக்காடு கடன் வாங்கலாம் என்கிற போது 22 விழுக்காடு கடனோடு நிறுத்திய ஆட்சி. அவ்வளவு கொரோனா பிரச்சனையிலேயே அவர் இந்த கடன் வாங்கல. ஒரே நிமிஷம். ஆனா அன்னைக்கு சிபிஎம் 32 விழுக்காடு கடன் வச்சிருந்துச்சு கேரளால. 2021 நான் குறிப்பிட்டு சொல்றேன். நீங்க இப்படி இந்த கடன் வாங்குறது நாங்க குறை சொல்ல ஸ்டாலின் அரசு இன்னைக்கு 5 லட்சம் கோடி, அந்த 5 லட்சம் கோடியில அதையும் சொல்றீங்கல்ல, மூலதன செலவு எதுன்னு சொல்றீங்க. ஏன் சொல்றோங்கிற மூலதன செலவு எதுன்னு கேட்கிறோம். மூலதன செலவு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறோம். இருக்கிற தொழில் நிறுவனங்களை முழுக்க வெளியேற்றி கொண்டிருக்கிற நீங்கள் எந்த 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறவங்க வேலை வாய்ப்பை உருவாக்கல. இதை கேட்டா பிஜேபி கேளுங்கிறார். நீங்க தான் பிஜேபி காலகாலமா கேக்குறீங்க. ஒரு தடவை ஸ்டாலின் கேளுங்க. ஏன் சார் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல? கூட்டணி வச்சிருந்தா கேட்போம்லங்க. நீங்க கூட்டணி ஸ்டாலின் ஐயா கூட இருக்கீங்க, திமுக கூட இருக்கீங்க. அருணன் அவர்கள் அங்க திமுக தலைவரை கேட்கலாமே. சார் பிஜேபி வந்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி நம்ம கேக்குறோம். நாம கொடுத்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றலையா சார்? 5 லட்சம் பேருக்கு வேலை அடிமையா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அதிமுகவை ஏற்கனவே காலில் விழுந்து சரணாகதி அடைந்திருக்கிற சிபிஎம் தன்னுடைய இடதுசாரி கொள்கையில் இருந்து விலகி போய்விட்ட சிபிஎம் முதலாளிகளுக்கு காரணம் இருக்கிறீங்க. நீங்க எடுபடியில் இருக்கிற சிபிஎம் நீங்க பேசுகிற தகுதியை இழந்து விட்டது. நீங்க அவர்கள் சிபிஎம் உடைய பேச்சாளர் எடுபடி உங்களுக்கு யோகியதை சரணாகதி அடைந்திருக்கிறது. நீங்களே இடதுசாரி டாக்டர் சொல்வதற்கு உங்களுக்கு முன்மையிலே நீங்கள் வெட்கப்படணும். டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் பேராசிரியர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி. கடன் வாங்கி நாம் அதை மூலதன செலவுக்கு பயன்படுத்தாமல் வெறும் தினசரி செலவுகளுக்கு பயன்படுத்துவது சரியா? இல்ல மோடி பண்றாரு, மோடி உத்தரப்பிரதேஷ்ல பண்றாங்க, பீகார்ல பண்றாங்க, அதெல்லாம் வேணாம். தமிழ்நாட்டுல 4,52,000 கோடியில வெறும் 52,000 கோடி தான் மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுது. இது என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கி வெறும் 52,000 கோடி நீங்க முழு கடனையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணா கூட 48,000 கோடி வெறும் சம்பளத்துக்கு கொடுக்கறதுக்கு, இலவசங்கள் கொடுக்கறதுக்கு எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க. இது நான் சொல்ல, சிஏஜி சொல்லி இருக்கிறாங்க. இது உங்களுக்கு நியாயமா படுதா? மோடி பண்றாருங்கிறது அது தப்பு. மோடி பண்றது தப்பு. நம்ம முதல்லயே அதை சொல்லிடுறேன். அப்புறம் சொல்லுங்க. இல்ல அது உங்களுக்கு நீங்க ஒரு கூட்டணி கட்சி என்பது தேர்தல் நேரத்துல 5 ஆண்டுகளுக்கும் அது என்ன தவறு ஒரு அரசு செய்தாலும் அதற்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லையே. நாங்க முட்டு கொடுக்கல. சுமன் சாமன் எத்தனை அறிக்கை விட்டுருக்கோம் விமர்சிச்சு. இதே ஸ்டாலின் அரசு உங்களுக்கு தெரியாதா? நீங்க எல்லாம் அப்ப இது தவறுன்னு சொல்லுங்க. எந்த திமுக செய்தாலும் தவறு, அதிமுக செய்தாலும் எங்க அதிமுக மோடி அரசை விமர்சிச்சு கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கா? மோடி அரசை கண்டிச்சு அதிமுக வாட் அபௌட் தான் நீங்க பண்றீங்க. நீங்க அவங்க சொல்ல மாட்டீங்க. எங்களை பத்தி சொல்றீங்க. பாஜக செஞ்சாலும் தப்பு. அதை சொல்ல மாட்டீங்க. 3 வாட்டி சொல்லியாச்சு. நான் முதல்ல எங்களை தான் தாக்குறீங்க. இல்லைங்க.
ஓகே 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 சஃபி, என்னென்னா இந்த இது ஒன்று சொல்லி அவன் இந்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கான உதவித்தொகை GOMS நம்பர் 72ல் அது போட்டது. அது வந்து செயல்பாடுக்கு வரும்போது தான் கடந்த 2021 எடப்பாடி அவர்கள் அதில் டபுள் ஆக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார். 2021 தேர்தலுக்கு டபுள் ஆக்குறேன்னு சொன்னார். அப்பா மக்கள் ஓட்டு போடலை. இப்போ மீண்டும் அதையே சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. ரொம்ப முக்கியமாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இருக்குது. ரேவடி கல்ச்சர்னா என்னன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசினவர்கள் பாஜகக்காரர்கள். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே குஷ்பு அவர்கள் வந்து இது 1000 ரூபாய் பிச்சை பணம்னு சொன்னவர். அது இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது எவ்வளோ வெக்கக்கேடுன்னு சொல்லி இங்கே பேசிட்டு போனார். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசினவங்க கூட இப்போ அதிமுக கூட்டணி இருக்குது. இப்போ பாஜக சைட்ல இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே. இருங்க நான் முடிச்சிடுறேன். பாஜக சைட்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே. அதுதான் சொல்ல வரேன். அப்போ பாஜக வந்து இதெல்லாம் மாற்றி அவங்க மற்ற நான் பட்டியலிட்ட 4 மாநிலம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் 10,000 ரூபாய் கொடுப்பதை முதல் இதில் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. திரும்பி வாங்கிடுவாரு பாஜக மாதிரி அக்கவுண்ட் காசுல உரிமைடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. ரைட். இப்போ இவங்க இப்படி பேசிட்டே இருக்கலாம். நான் வெளிப்படையாக தெளிவாக சொல்லுகிறேன். எடப்பாடியார் அவர் ஆண்ட காலத்திலே அவர் செய்த சாதனைகள் மக்களுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட சூழலில் அந்த ஆட்சி நடத்தினார் தெரியும். அதனால் இந்த முறை இவர்கள் என்னதான் பேசிக் கொண்டிருந்தாலும் எடப்பாடியார் திமுக காரங்களுடைய சிரிப்பு இப்ப இந்தியா முழுக்க ஃபேமஸ். 13வது தோல்வி நினைக்கிறேன். இவங்க இந்த இவர்களுடைய அழிவினுடைய எடுத்துக்காட்டு. 13வது தோல்வி. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம். 13 முறை திமுக அதிமுக சொல்லக்கூடிய வாக்குறுதிகள்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறது, மக்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். வாரத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.